படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். ஃபேமிலி கூட பார்க்கலாம் மூவி. ஸோ அதில் வந்து அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக 2K கிட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவி தான் அது. பட் ஓகே பார்க்கலாம். ஸ்டோரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மென்ஸோட லவ் தான் அதிகமாக நான் காசு கொடுக்குறேன்ற ஒரு மென்டாலிட்டியிலே இருக்காங்கல்ல. பட் கேர்ள்ஸ் ஏன் எதுவுமே செய்யலைன்னும் போது அந்த கேர்ள்ஸ் அந்த பவரை வந்து எடுக்கும்போது எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுதான் மூவி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த கேர்ள்ஸோட ஃபீலிங் வந்து யாரெல்லாம் இப்போ லவர்ஸ்குள்ளே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா யாரெல்லாம் வந்து மைனஸ் பண்ணுறாங்கன்னு அந்த மூவி பார்க்கும்போதே உணருவாங்க. பவிஷ்ணு ஒரு சைடில் பார்க்கும்போது தனுஷ் சார் மாதிரி தான் இருக்காரு. பட் நல்லா பண்ணாரு. போலீஸ் கேரக்டரில் இருக்காரு. அவரால் தான் மூவியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே மேம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஜே வைப்பில் இருந்துச்சு. இந்த ஃபோக் சாங் மாதிரி அந்த வைப்பில் இருந்துச்சு. உங்களுக்கு படத்துல பிடிச்சது நாகதுர்கா ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு மூவி ஃபுல்லாக. அப்பா கேரக்டர் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. எதுவுமே பேச முடியாமல் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் அவர் வந்து நிறைவேற்றுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து அடிப்பாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா. பட் அவர் அந்த சைலண்ட்லேயே அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கிளியர் பண்ணார். ஸோ அந்த மூவிக்கு அதான் ஹைலைட்டாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. அதான் இந்த படத்துக்கு வந்து ஜென்சிக்கான படம் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு. போன படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அழுகுற சீன் சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் தனுஷோட சாயல் நல்லா ஃபுல்லாக பேசுகிறது எல்லாமே தனுஷோட இது அப்படியே இருக்க மாதிரி இருக்குது பார்க்கும்போது. செல்வராகவன் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் அது ஒன்றும் தெரில. அவங்க வந்து ஆக்டர் தனித்தனி ஆக்டர் மாதிரி தான் இருக்காங்க. அது எதுவும் தெரில. ஆனால் ரெண்டு பேர் அவரும் சூப்பராக போலீஸாக வர சூப்பராக நடிச்சிருக்காரு. செல்வராகவன் சார் நல்லா நடிச்சிருக்காரு. KS ரவிக்குமார் நடிச்சிருக்காரு. அப்புறம் வனிதா மேடம் நல்லா அவங்க இது நல்லா எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நல்லா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. காம்போ சூப்பராக இருக்குது. நாகதுர்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. காம்போ நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. அதான் ரெண்டு பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஓரளவு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்காமல் இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. ஆவரேஜாக நீங்கள் பார்க்கலாம். படம் நல்ல படம். அதுதான் ஏதாவது லவ்ன்ற பேரில் நம்ம வந்து கடன் வாங்கி அதாவது தேவையில்லாத அனாவசிய செலவுலாம் பண்ணக்கூடாது. தேவையானதுக்கு லவ் பண்ணும்போது தேவையான இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த காலத்து பசங்க என்னென்ன தேவையில்லாத மொபைல் வாங்குறது பைக் வாங்குறது அதை பற்றி மெயினாக சொல்லுங்கள். மெசேஜாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது லவர்ஸ் பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். லவர்ஸுக்கான படம் தான் இது. ஃபேமிலியும் பார்க்கலாம். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா லவர்ஸுக்கான படம். லவர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டில் லவ் பண்ணுறவங்களும் இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். பவிஷ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. KS ரவிக்குமார் அப்புறம் வந்து செல்வராகவன் இவங்கெல்லாம் வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். சாங்ஸ் வந்து ஓகே ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. கண்டென்ட் என்னன்னா பசங்க வந்து பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணுறாங்கல்ல லவ்வில், அதான் கண்டென்ட்டாக வச்சு எடுத்திருக்காங்க. வனிதா வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் சார் லாஸ்ட்டில் வந்து ஒரு இது நல்லா ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் வந்து ஆவரேஜாக இருக்கும். ரீமிக்ஸ் சாங்கு எல்லாம் ஓகே. கதை நல்லா இருக்குது. படம் வந்து கேஸ்டிங்கும் கதையும் நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு பவிஷ். படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். ஸ்டோரி வைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த படம் பேருக்கு தகுந்த மாதிரியும் லவ் தான் இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு செகண்ட் மூவின்றதுனால ஒரு ஆக்டிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்டிங் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. செல்வராகவன் சார் இது அவங்க காம்பினேஷன் வினிதும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ. அவர் அந்த ஃபைட்டிங் சீன் சாங்ஸு இதெல்லாம் தனுஷ் சாரை பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆக்டிங் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எல்லா படமும் முடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 2K கிட்ஸும் அதிகமாக விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் படம். பொண்ணுங்களோட லவ் அதிகமாக பசங்களோட லவ் அதிகமானு பார்த்தா ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. எல்லா படத்துலையும் பசங்களோட லவ் காட்டி பொண்ணுங்களோட லவ் காட்டாமல் இருப்பாங்க. பட் இதில் ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. கார்டு அப்புறம் ஜென்ரலாக பசங்க யூஸ் பண்ணுறது தான். கிரெடிட் கார்டு நிறையா பேங்கிங்ஸ் இதில் லோன்ஸை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தான் ஒரு மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. அதை பற்றி நல்லா காட்டியிருக்காங்க.